ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வறுமை தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் ஒரு அருமையான ஒரு நாளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனிக்கிழமை அன்று செப்டம்பர் 14ஆம் தேதி ஆவணி மாத ஏகாதேசி திதி வருது. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஏகாதேசி திதி வரதுங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது. ஏகாதேசி, சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம் இந்த 3 சிறப்புகளுமே சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பெருமாள் வழிபாட்டை செய்யறதுக்கு தவற விடாதீங்க. பெருமாள் வழிபாடு நம்முடைய வறுமையை நீக்கும், செல்வ செழிப்பை உண்டாக்குங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். வருகிற செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி 1 பிறக்குது. அதற்கு முன்னாடி வந்திருக்கும் இந்த ஏகாதசி நாள் நமக்கு பெருமாளின் ஆசிர்வாதத்தை முன்கூட்டியே பெற்றுக் கொடுக்கும். சனிக்கிழமை எல்லார் வீட்லேயுமே செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடு பற்றியும் வறுமையை நீக்கி செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனிக்கிழமை அன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சுட்டு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி அந்த நாளை துவங்குங்க. விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க எதுவும் சாப்பிடாமல் விரதம் எடுக்கலாம். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, பசி தாங்க முடியாது அப்படிங்கிறவங்க சாதாரணமாக எப்போதும் போல் சாப்பிட்டு விரதம் எடுக்கலாம். பெருமாள் வழிபாடை செய்யலாம், தவறு எதுவும் கிடையாது. அன்றைய நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள். சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து பெருமாளுக்கு பசும்பால் தயிரில் செய்த இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தாளித்த தயிர் சாதத்தை வைத்து நீங்கள் துளசி இலைகளையும் வாங்கி பெருமாளுக்கு அலங்காரம் செய்து தூப ஆராதனை காட்டி பெருமாளை வணங்குங்க. உங்களுடைய பிரச்சனைகளை பெருமாள்கிட்ட சொல்லி உங்கள் பூஜையை நீங்கள் செய்யுங்க. பூஜையில் ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா இந்த மாதிரி நாமத்தெல்லாம் சொல்லுங்கள். இந்த வழிபாட்டை முடித்ததுக்கப்புறம் அந்த நெய்வேத்தியம் வச்சோம் இல்லையா, தயிர் சாதம், அதை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். இதோடு சேர்த்து பெருமாளின் பாதத்தில் நீங்கள் இந்த 3 பொருட்களை வைக்கணும், மறக்காதீங்க. ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருளுமே பெருமாளுக்கு உகந்தது. இந்த 3 பொருட்கள் சேர்த்து தான் பெருமாளின் தீர்த்தமும் நம்ம தயார் செய்வோம். ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு இந்த 3 பொருளையும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் நல்லா தூள் செஞ்சு பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை உங்களுடைய வீட்டில் மூலை முடுக்கில் எல்லாத்துலேயுமே தூவி விடுங்க. பெருமாளை எங்கள் வீட்டை பிடிச்சா தரித்திரியம் விலகணும், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலவணும் அப்படின்னு சொல்லி இந்த பொடியை நீங்கள் தூவலாம். அதே போல் கண்டிப்பாக மறக்காமல் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் நின்றுக்கிட்டு உங்கள் உள்ளங்கையில் இந்த பொடியை வச்சு நிலைவாசலுக்கு உள்ளே பார்த்தவாறு இந்த பொடியை நீங்கள் ஊதிவிடணும். உங்கள் வீட்டிற்குள்ள பெருமாளின் வருகை, மகாலட்சுமி தாயாரோட வருகையும் பண வருகையும் உண்டாகும். இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பொடியை கொஞ்சமாக ஒரு பச்சை துணியில் வச்சு மூட்டையாக கட்டி அதை கூட நீங்கள் பீரோவில் வைக்கலாம். முடிந்தால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கும் போங்க. பெருமாளோட தீர்த்தத்தை அருந்தி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. இந்த எளிமையான வழிபாடும் எளிமையான பரிகாரமும் உங்கள் பண கஷ்டத்தை தீர்க்க உதவும். அது மட்டும் இல்லைங்க, இது சனிக்கிழமை வருதுங்கிறது ரொம்ப அற்புதம் வாய்ந்த நாள். இந்த நாளில் உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய இந்த நாள் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு கடனும் தீரும், வறுமை தீரும், பணம் பெருகும். நிச்சயமாக பணம் வரவில் நல்ல ஒரு ஜாக்பாட் கூட அடிக்கலாம். அதனால் ரொம்பவே அதீத சக்தி வாய்ந்த இந்த நாளில், அதாவது வருகிற சனிக்கிழமையில் நாளை மறுநாள் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பெருமாளின் ஆசிர்வாதமும் தாயாரின் ஆசிர்வாதமும் ஒரு சேர கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே ஜெயமாக்கட்டும். நன்றி.